ஓம் நம சிவாய. இந்த பிரபஞ்சத்திற்கும் பெற்றெடுத்த தாய் தந்தையர்க்கும் கற்பித்த குருமார்களுக்கும் காத்து நிற்கும் குலதெய்வத்தையும் வணங்கி இந்த 22வது பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி வரும் அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி தலைவி திருமதி KS கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் அதனை சிறப்பாக நடுவராக இருந்து நடத்தும் டாக்டர் சங்கீதா ராம்குமார் அவர்களுக்கும் சிறப்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் சேனல் நேயர்களுக்கும் இரு அணிகளில் பேச வந்திருக்கும் ஜோதிட நிபுணர்களுக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 8ஆம் பாவம், இதனுடைய தலைப்பு மறைந்த பாவங்களில் 8 வீரியமானதா 6 வீரியமானதா என்பதுதான் தலைப்பு. இதில் 8ஆம் பாவமே வீரியமானது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். எனது பெயர் VK விஸ்வகலா from கோயம்புத்தூர். 8ஆம் பாவம் என்றாலே நம்மை அறியாம ஒரு வித பயம். ஏன் ஜோதிடர்களே அதை அதிகமாக அந்த பாவத்தை பற்றி பேசுவது இல்லை. நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் விட 8ஆம் பாவத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா குறைவாக, அதாவது நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம ஏன் நெகட்டிவ்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடியவங்க தானே. காரகத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6 ரணருண சத்துருஸ்தானம். ஸோ நோய், எதிரி, கடன் இந்த மாதிரி தான். அப்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்து முடியும், ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். 8 அப்படிங்கும்போது இப்போ நோய் அப்படின்னா 6 நோய், அதுக்கு மருத்துவம் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் 8ஆம் இடத்துலேயே ஒரு நோய் வருது, அப்போ நோய்க்கான காரணத்துவம் வந்துருச்சுன்னா அது பிணின்னு சொல்லுவோம். தீராத நோய் பரம்பரை பரம்பரையாக வர்றது, அது இறக்கும் வரைக்கும் அந்த நோயால் அவஸ்தைப்படுத்து கடைசியில் அது இறப்புக்கே கொண்டு போயிடுது. அப்போ இந்த காரத்துவம் அப்படின்னு 8ஆம் எடுத்தோம்னா ஆயுள், மாங்கல்ய ஸ்தானம், மர்மஸ்தானம், துக்கம், மாய மந்திர தொழில்கள், முயற்சிகளில் தோல்வி, அவமானம், அபராதம், நீண்ட நாள் வியாதி, தற்கொலை, உயரத்திலிருந்து விழுதல், போர்க்களத்தில் மரணம், சிறைவாசம், ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட், லாஸ், ஏமாற்றம், இதெல்லாமே 8ஆம் இடத்தினுடைய காரகத்துவம். அப்போ நல்லது இருக்குப்பா, அது கொஞ்சம் தான். எப்படின்னா ஆலை, அதாவது தொழிற்சாலைகள், ரேடியோ, சினிமா, கடிகாரம், நவீன இயந்திரங்களுடைய கண்டுபிடிப்பு, அந்நிய தேச வாசம், ஆயுள் காப்பீடு, புதையல், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், இது எல்லாமே 8ஆம் இடம் குட்டான விஷயங்கள். 8ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை காட்டிலும் வலிமை, வீரியம் அப்படிங்கன்னா அது எப்படி அப்படின்னு நம்ம கொஞ்சம் சொல்லும்போது, இப்போ போட்டிகளில் வெற்றி ஒரு ஜாதனுக்கு 6ஆம் இடம் கண்டிப்பாக வேணும். எப்படின்னா ஒரு வெற்றியை எங்கே நிர்ணயிக்கப்படுதுன்னா 6ஆம் இடம் தான் எதுலையுமே. அப்போ சர்வீஸ் செய்யறதும் 6ஆம் இடம் தான். ஒரு வேலைக்கு அடிமையான வேலைக்கு போகிறதும் 6ஆம் இடம் தான். இப்போ இதுங்களெல்லாம் இப்போ போட்டியில் வெற்றி கிடைக்கலையா, சரி நம்ம அடுத்ததில் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சமாதானம் பண்ணிக்குவோம். சர்வீஸ் அப்போ செய்கிறோம், நமக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம், முடியலன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவோம். வேலைக்கு அடிமையான ஒரு இடத்துல போகிறோம், அது கஷ்டமாக இருக்குது, அங்கே அவங்க நம்மளால் பிரச்சனையாக இருக்குன்னா வேறு இடத்துல நமக்கு வேலை தேடுறோம். இதுக்கு எல்லாமே ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது. ஆனால் 8ஆம் பாவம் ஒரு திடீர் முடிவுக்கு கொண்டு வந்துடும். அது அதிர்ஷ்டமானாலும் சரி, ஆபத்தானாலும் சரி, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தி முடிச்சிடும். அதுதான் இப்போ மரணம், இதை சுட்டி காட்டும் பாவமே 8ஆம் பாவம் தான். 8ஆம் இடம், அதாவது 8ஆம் இடம் சரராசியாகி 8ஆம் அதிபரும் சரராசியில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஜாதகருக்கு அந்நிய தேசத்தில் மரணம் உண்டாகும். 8ஆம் இடம் உபயராசியாகி 8ஆம் அதிபதியும் உபயத்தில் இருந்தால் பிரயாணம் செய்யல மரணம் ஏற்படும். 8ஆம் இடம் ஸ்திரராசியாகி 8ஆம் அதிபதியும் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா அவருக்கு சொந்த வீட்டிலேயே மரணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 8ஆம் இடம் இந்த அதிபர்கள் எல்லாம் 3, 6, 12ஓடு சம்பந்தப்படும் போது துக்கம், துன்பம், விரும்பத்தகாத விளைவுகள் இதெல்லாமே ஏற்படும். மற்ற பாவத்தோட 5, 9, 10, 11, 2 இந்த பாவத்தோட எல்லாம் 8ஆம் அதிபதி பாவம் சம்மந்தப்படும் போது என்ன அப்படின்னா ஒரு சின்ன மைனஸை கொடுத்து அப்புறம் ப்ளஸ்ஸை வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக சொல்லும்போது 5ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ என்ன, பூர்வீக சொத்தை அதாவது அதைய ஆல்ட்ரு பண்ணி அல்லது மாற்றி இவங்க புதுசாக ஏதாவது பண்ணிக்குவாங்க, சரி செய்வாங்க. 9ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா தந்தையினோட இறப்புக்கு அப்புறம் அவர்களுடைய சொத்துக்கள், அவருடைய வேலை, அதையெல்லாம் வச்சு இவர் பார்த்து அவருக்கு மேலே வருவார். 10ஆம் இடம் 8ஆம் பாவத்தோட சம்மந்தப்படுது அப்படிங்கும்போது வெளிநாட்டில் போய் தொழில்கள் எல்லாம் செய்வாங்க. பாட்டியினுடைய சொத்துக்கள், அப்புறம் அந்த மாதிரி மாமியாருடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. 11 அப்படிங்கும்போது வெளி தேசத்துலாம் போய் அவங்க ஜெயிப்பாங்க. 8 அப்படிங்கும்போது பேசி ஜெயிக்கணும், ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும், அது வேறு விஷயம். பணம் அப்படிங்கும்போது இந்த 8, 2ஆம் பாவம் எல்லாமே அதனுடைய இடங்கள் தான். அதனால அடுக்குமாடி வீடுகள், பெரிய பெரிய கட்டடங்கள், இது எல்லாமே 8ஆம் பாவத்துக்கு நன்மையாக தரக்கூடியது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் 80% மைனஸ் தான் காட்டுது இருக்குது.
20% தான் கொஞ்சம் நல்லதான ஒரு விஷயங்கள் அங்கே காட்டுது. ஏன்னா ஒவ்வொரு பாவம் ஒவ்வொன்று காமிக்கும் போது 8ஆம் இடம் அது இறப்புக்குங்கும்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு அப்படிங்கும்போது அந்த முடிவை காட்டுற இடம் இருக்கும்போது அது நம்ம முடிவை தானே காட்டும். அதில் நம்ம நல்லதை எப்படின்னு பார்க்க முடியும். அதனால் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது இறப்பை அதாவது ஒரு ஜாதனுடைய முடிவுக்கே கொண்டு வந்து காமிக்கிறதுனால அவனுடைய இறப்பை காமிக்கிறதுனால இது 6ஆம் பாவத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கருதப்படுறோம். லக்னாதிபதி அல்லது 1ஆம் பாவம் அதனுடைய கணக்கீடு ஜாதகனுடைய பாவ புண்ணிய கணக்கீடு எல்லாமே இந்த 8ஆம் பாவத்தில் தான் வந்து தெரியும். அந்த 8ஆம் பாவத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அவன் முன்ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியம் அவங்களோட முன்னோர்கள் பண்ண பாவ புண்ணியத்தினுடைய கணக்கீடு பிரகாரம் அவங்க பலன்கள் நடக்கும். 8 ஆதிக்கம் பெற்றா ஒன்றா வெற்றியினுடைய கோபுர உச்சியில் போவாங்க அல்லது தோல்வியினுடைய அடிவாரத்தில் கிடப்பாங்க. இங்கே நடுநிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடம் இல்லை. எண்கணிதத்தில் கூட 8 என்ற நம்பர் வந்து சனி பகவானுக்கு உரியது. சனி பகவான் வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி எவ்வளோ நேர்மையாக போயும் அவர் எவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சார் அப்படிங்கிறப்ப எளிமையை கையாளணும் அப்படிங்கிறது தான் நேர்மை இருக்கணும் அப்படிங்கிறது. ஜோதிடத்தில் 12 வீடுகளில் காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம் விருச்சகம், 8ஆம் அதிபதி கிரகம் அப்படிங்கும்போது செவ்வாய். செவ்வாய்க்குரிய குணமே பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் என்ன செய்வார்னே தெரியாது, எடுத்து அடிச்சிடுவார். போர் குணம், பிடிவாதம், யோசிக்காமல் செய்கிறது, அறுவை சிகிச்சை, ரத்தம், வாகன விபத்து. அதே சமயம் ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது தைரியம், கடின உழைப்பு, வேகம், வீரம், பூமி யோகம், பெரிய பெரிய போஸ்ட்டு, இது எல்லாமே வந்து செவ்வாய்க்குரியது. அப்போ ப்ளஸ்ஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன அப்படின்னா அதில் இப்போ பெரிய போஸ்ட்டில் இருக்காங்கன்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக அவங்க வந்து வேலை செய்ய வேண்டிய நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ அரசியல் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக வந்து அந்த போஸ்ட்டில் இருக்காங்க. கொஞ்சம் ஏமாந்தா கூட பிரச்சனை வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி பெரிய ஒரு நன்மை இருக்குதுன்னா கூட அதை கண்காணிப்பாக கண்ணும் கருத்துமாக மதில் மேலே போன மாதிரி தான், கத்தி மேலே நடக்கிற மாதிரி, கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான். 8ஆம் இடம் பலன் விபரீத ராஜயோகம் அப்படின்னா இந்த 3, 6, 8, 12 தங்களுக்குள்ள இடம் மாறி வரும்போது இந்த யோகத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சித்த புருஷர்கள், அறிஞர்கள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள், ஸ்பிரிச்சுவலில் ஜெயிக்கிறவங்க, அதாவது வித்தைகள் அதீத நிபுணத்துவம் பெற்றவங்க, ஞானிகள், யோகிகள், இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் பலமாக செயல்பட்டுருக்கும். நீங்கள் எல்லாம் பாருங்க, சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படியே பார்த்தா. நம்ம சித்தர்களை பார்த்தோம்னா சொல்லக்கூடாது, ஒரு அது சொல்கிறது நமக்கு வந்து ஒரு தெளிவான எண்ணம் இல்லாமல் அப்படியே சுற்றி மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க சித்தர்கள் அவ்வளோ அறிவு அதிகமான போனது. விஞ்ஞானி சயின்டிஸ்ட் எல்லாம் பாருங்கள் பிச்சைக்காரங்களாட்டு இருப்பாங்க. தன் நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆராய்ச்சின்னு அப்படியே வாழ்க்கையை பூரா அதுலேயே கிடந்திருப்பாங்க. அப்படி ஒரு இதே இழந்து தான் அவங்க பெரிய விஷயங்களை வந்து அவங்க ரீச் ஆகுறாங்க. லாட்ரி, ரேஸில் பணம் வர்றது, ஷேர் மார்க்கெட்டிங், சூதாட்டம், திடீர் அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸு, தீர்க்காயில், அப்புறம் சேவை மனப்பான்மை, புண்ணிய ஆத்மாவுடைய ஆசீர்வாதம், தத்து பிள்ளையார், இது எல்லாமே வந்து 8ஆனுடைய ப்ளஸ் தான். இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் ஒன்று வச்சுக்கோங்க, லாட்ரி அடித்தா தான் உண்டு, ரேஸில் பணம் கிடைச்சா தான் உண்டு, போனது தான் லாஸ் தான். ஷேர் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். சூதாட்டம் அது சொல்லவே வேண்டாம். இப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இன்சூரன்ஸு, நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம், இது எல்லாமே 8ஆம் இடம். ஆனால் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம கையாளும் போது மிக கவனமாக, புத்திசாலித்தனமாக, தசா புத்தியும் நல்லா ஒத்துழைக்கும் போது நம்ம இதை கையாளும் போது நமக்கு நல்லது கிடைக்கும். ஆனால் எந்த சமயத்தில் என்ன வருங்கிறது தெரியாது. அதிர்ஷ்டம் கூட புதையல் கூட நமக்கு தேடி நேரங்காலம் பார்த்தா வரும், எப்போ கிடைக்குங்கிறதே தெரியாது இல்லையா? அப்போ சொல்ல முடியாது. அதே மாதிரி முடிவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ், ரொம்ப எண்டுக்கு போன மாதிரி தான் இருக்கும். அதனால தான் 8ஆம் பாவத்தை விட 8ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் வந்து வலிமையானது. 8ல் ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, 8ஆம் அதிபதி இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒரு கிரகம் அங்கே இருக்காங்கன்னு வைங்க, வேற ஒரு வீட்டு கிரகம் அதில் இருக்குது. அவர் தசை நடத்தும் போதும் சரி, 8லேயே 8ஆம் அதிபதி இருந்து தசை நடத்தினாலும் சரி, மிக கவனத்துடன் ஜாதகர் அந்த காலகட்டத்தை கடக்கணும். ஆன்மீகம், நேர்மை, கடினமான உழைப்பு இதெல்லாம் இருந்து செஞ்சால் தான் அந்த சிரமங்களை நம்ம குறைச்சி அதை தாண்ட முடியும். அப்படி தான் நான் சொல்ல முடியும். லக்னாதிபதியை விட 8ஆம் பாவம் அதிக வலு பெறக்கூடாது, பட் நார்மலான வலு இருக்கணும். ஏன்னா ஆயுள் பாவம் இல்லையா? லக்னாதிபதி 8க்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜோதிடர்கள் நம்ம சொல்லுவோம், ஜாதகர் நீங்கள் பிறந்த இடத்த விட்டு வெளியே ஊர்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க, டெவலப் ஆயிடுவீங்க அப்படின்னு. அப்போது 6ஆம் இடத்தை விட 8ஆம் இடம் வீரியம், விபரீதம் என்பதற்கு ஒரு நல்ல சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நாம் அது மறைந்த பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி, இரும்பு பெண்மணி அம்மையார், அவங்க கடக லக்னம், மகர ராசி. அஷ்டமச்சனி காலத்தில், அதாவது கோச்சார சனி சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது அவங்க பதவி இழந்தாங்க.
19/12/1978 ஒரு வார திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். 23/6/1980 சஞ்சய் காந்தி விமான விபத்துல இறந்தாங்க. ஸோ பாருங்க, இப்போ வந்து அந்த சிறைவாசம் விபத்து அப்படிங்கிறது வந்துருச்சு 8 சம்மந்தப்பட்டு. 14/4/1980 புவனேஸ்வரத்தில் கொலை செய்ய கத்தி வீசப்பட்டது. இப்படி பல கசப்பான நிகழ்ச்சிகளை வந்து அம்மையார் வந்து சந்திக்க வேண்டியிருந்தது 8 நடக்கும்போது, இல்லைங்களா? அப்துல் கலாம் இது ப்ளஸ் பார்ப்போம். நம்ம விஞ்ஞானி, பாரத ரத்னா, குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர், இவர் கடக லக்னம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சனி பகவான் வந்து தனுசில் இருக்காங்க. சனி பகவான் 7ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்குறாங்க. 10ஆம் பார்வையாக கன்னியில். உச்சம் பெற்ற புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கு. அதனால தான் இவ்வளவு ஒரு ஆராய்ச்சி, விஞ்ஞானத்தில் அதீத புகழ், இது எல்லாமே பட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிது, வெற்றிகள் கிடைச்சிது, சயின்டிஸ்டாகவும் இருந்தார். குரு அப்படிங்கிறவர் இயற்கையான சுபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் 8ல் குரு இருக்கும்போது அட்டம குரு தொட்டது துளங்காதுங்கிறது சொல்கிறாங்களே. இன்மை 8னில் வாலி பட்டமிழந்து போம்படியானது. அதாவது வாலி பட்டம் இழந்தது வந்து 8ல் குரு இருக்கும்போது தான். கேளப்பா 8க்கு வேசி கள்ளன் கெடுதியிலுள்ள மனைவியும் பகை நோயால் கண்டம் ஆளப்பா பகையுடன் பொருள் சேதம் அப்பனே அவமானம் கொள்வான். இது என்ன? பொருள், புகழ், உயிர் இழப்பு, புதிய முயற்சிகள், சுபகாரியங்கள், விரும்பத்தகாத இடமா, இது எல்லாமே நடக்குதப்பா 8ல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்கும்போது, மேஷ லக்னம்னா 8ஆம் அதிபதி அவர் வந்து செவ்வாய் லக்னாதிபதியே தான் 8ஆம் அதிபதியாக வர்றாரு. இவங்க நல்ல படத்தில் மற்ற கிரக அமைப்புகள்லாம் நல்லா இருந்து நல்ல தசை நடந்துச்சுன்னா தொழில் செஞ்சால் ஓகே. அப்படி இல்லைன்னா இவங்க ஒரு வேலையில் போய் இருந்து ஒரு ஹெட்டாக போஸ்ட், நல்ல போஸ்ட் கிடைக்கும், அதில் இருந்துக்கிறது தான் நல்லது. இவங்களே தான் இவங்களுக்கு அப்போ வச்சுக்குவாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு பார்த்தா 8ஆம் அதிபதி குருவாகவே வர்றாரு. அப்போ குரு அப்படிங்கும்போது அவங்க லாபம் 11ம் அவராக தான் வர்றாரு. லாபங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் கல்வி சம்பந்தமான ஒரு விஷயங்களில் அவங்க இதுக்கெல்லாம் அப்புறம் புத்திரர்களால் அவங்களுக்கு ஒன்றும் இது இருக்காது. கணவன் மகன்கள்னால அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும். ஜாக்கிரதையாக தனக்கு வேணுங்கிறத அவங்க சேமித்து வச்சுக்கணும். இதுதான் விஷயம். மிதுன லக்னம் அதே மாதிரி 8ஆம் அதிபதி வந்து சனி பகவான் வருவார். தொழில் ரீதியாகவும் லேபர்ஸ் விஷயமாக சில பிரச்சனைகள் அவங்களுக்கும் வரும். இது நல்ல இடத்துல அமைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் வரும்போது கோச்சாரத்தில் 8 வந்து சந்திக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது 8ஆம் இடத்தை பொறுத்து நம்ம வந்து பலன்கள் வந்து வீரியமாக இருக்குமா அல்லது கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து இருக்குது. ஸோ பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இவ்வளோ தாக்கங்களை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆன்மீகம் தான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவான், ஒரு வழின்னு நான் சொல்லுவேன். அழகாக தெய்வத்துக்கு மண் விளக்கில் தீபம் போட்டு அந்தந்த சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கணும். தெய்வத்துக்கு தான தர்மங்கள் தான். இந்த மருத்துவ உதவி, அவசர கால அந்த இதில் வந்து ஐசியூல இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, வாகன விபத்து நடந்த இடத்துல போய் கொஞ்சம் நம்மளாலான உதவிகள் செய்கிறது, அப்புறம் ஜப்தி வந்துருச்சு மஞ்சள் நோட்டீஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடு சொத்து இதெல்லாம் பிரச்சனை ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வக்கீலை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சது ஏதோ நம்மளாலான உதவிகளை செய்யணும். இறந்தவர் வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு வந்து இறந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உணவெல்லாம் கொடுக்கறது, காஃபி டீ எல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் ரொம்ப வறுமையில் இருக்கவங்களுக்கு பிணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கான உதவிகள், இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் பொழுது 8ஆம் இடத்தினுடைய தாக்கம் குறையும். ஒன்று. 2வது, அந்த ஜாதகர் அதற்கு எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை பெறுகிறார். இறைவனுடைய ஆசீர்வாதம், முன்னோருடைய ஆசீர்வாதம், இது எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 8ஆம் இடத்துல வந்து நம்ம ரொம்ப பயந்து, அதுவும் இன்னும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துக்க வேண்டாம். 8ஆம் இடத்துல அதுக்கு ஏறிய நட்சத்திரம் இருக்குது, வீடுகள் இருக்குது, காலபலம் இருக்குது. இதெல்லாம் தகுந்த ஜோதிடருக்கு நீங்கள் வந்து கேட்டு அதுக்கப்புறம் நேயர்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம். ஆனால் 8ஆம் இடம் வந்து எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய இடம் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று. இப்போ ஒரு வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். அதுக்கு இன்னும் எளிமையான உதாரணம்னா, அந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள், தொழில் அதிபர்கள், எவ்வளோ முக்கியமான பிள்ளைங்க எல்லாருமே எவ்வளோ பெருசு ஸ்டாண்டர்டாக இருந்தவங்கெல்லாம் அப்படியே நடு ரோட்டு ஸ்தம்பித்து போயிட்டாங்க இல்லையா? அப்போ இந்த 8ஆம் இடம் இந்த மாதிரி புரட்டி போட்டுரும் 8ஆம் இடம். ஆகவே நேயர்களே, 6ஆம் இடம் சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படியோ ஜாதகரோ அல்லது தகுந்தவங்களோ யாரோ ஒருத்தர் சமாளித்து அப்படி இப்படியே கொஞ்சம் தள்ளி கொடுத்துட்டு போக முடியும். ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறது வச்சு செஞ்சிரும், முடிவை கொடுத்துரும். இப்போ தற்கொலை என்னால் முடியாமல் அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிறவங்க, அப்புறம் காணாமல் போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விபரீதமாக முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு டிவோர்ஸ் பண்ணி போகிறது, இந்த மாதிரி முக்கியமான இதுங்களெல்லாம் பண்ணி விடுறது இந்த 8ஆம் இடம் தான். அதனால்
8ஆம் இடம் தான் வலிமையானது. இது நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கிறனால மட்டும் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ 12 வீடுகள் இருக்குது, அதில் 11 வீடுகள் ஓகே. இந்த 11 வீடுகளுடைய ப்ளஸ் மைனஸ் அனுபவிக்கணும்னா ஆயில் வேணும் இல்லையா ஜாதகனுக்கு? இந்த 8ஆம் இடம் வேணும் இல்லையா? 8ஆம் இடம் தானே ஆயில் ஸ்தானம். ஆயில் இருந்தால் தானே நல்லது கெட்டது எல்லாமே மற்ற 11 வீடுகளுடைய ப்ளஸ்ஸையும் மைனஸ் எதையாக இருந்தாலும் அனுபவிக்க முடியும். அப்போது ஆயில் ஸ்தானமே உயிர், ஒரு ஜாதகனுக்கு உயிர் தான் முக்கியம், அப்புறம்தான் மற்றது எல்லாமே. அதனால் 6ஆம் இடத்தை விட 8ஆம் இடம்தான் வலிமையானது, வீரியமானது. அது மட்டும் இல்லை, கவனமாக கையாளக்கூடியதும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் 8ஆம் இடத்தினுடைய வீரியத்தை தெரிந்து தீர்ப்பு சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். இதுகாரும் எனக்கு வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் VK விஸ்வகலா, கோயம்புத்தூர். என்னுடைய தொலைபேசி 8940195050. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.